Hello friends, welcome back to your channel House to Home. மக்களே நம்ம வந்து இப்போ சரோஜினி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட், கிட்டத்தட்ட நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரின்னு வச்சுக்காங்க. அந்த மாதிரி 2-3 ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக பின்னாடி பார்த்தீங்கன்னா சரோஜினி நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அடையாளம். ஸோ வாங்க இப்போ இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ ஒரு கடத்தெரு மார்க்கெட் ஷாப்பிங் அப்படின்னா எந்த வயசான பொண்ணுங்களாக இருந்தாலும், அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, சும்மா குஷியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்குமே அப்படிதாங்க. அண்ட் பர்டிகுலராக இந்த சரோஜினி நகர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே எனக்கு ஒரு டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளெல்லாம் நுழையிற அதே ஃபீல் தான் கிடைச்சிது. அண்ட் இங்கேயும் எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து இருக்குது அண்ட் ரொம்பவே சீப்பான ப்ரைஸஸில் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஹோம் நீட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், ஷூஸ், அசசரிஸ், காஸ்மெட்டிக்ஸ்ன்னு எக்கச்சக்கமாக எல்லையே இல்லாமல் எல்லா வகையான பொருட்களுமே இருக்குது. முக்கியமான விஷயம், இங்கேயும் நீங்கள் வந்து நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கணும். வெளியூர்காரங்கன்னு தெரிஞ்சிருச்சுனாலே கொஞ்சம் காசெல்லாம் எக்ஸ்ட்ராவாக தான் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கினீங்கன்னா ரொம்பவே சீப்பாக அள்ளிட்டு போகலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் எல்லாம் வந்து 350 ருபீஸில் தொடங்கி 100 ருபீஸ் அந்த மாதிரி பலவிதமான ரேஞ்சஸ்லலாம் கிடைக்குது. நல்லாவே ஒரு ஃபேன்சி வேர், ரொம்பவே அட்ராக்டிவான வேர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஃபேன்சியாக ஃபேஷனபிளாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம். அண்ட் எக்கச்சக்கமான ஷூஸை நீங்கள் அள்ளிட்டே போகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். சப்பல்ஸுமே வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டி வேர், ஃபேன்சி வேருங்கிற மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்குது. பேக்லாம் கூட அதே மாதிரி தான். எல்லா டைப் ஆஃப் பேக்ஸுமே நிறைய கடைகள் வச்சுருக்குறாங்க. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போடுற மாதிரி பேக்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர் பேக்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்ட்டி வேருக்கு நல்ல ஃபேன்சியான பேக்ஸ் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அந்த டைப் ஆஃப் பேக்ஸுமே ரொம்பவே சீப்பரான ப்ரைஸஸ்லலாம் இங்கே கிடைக்குது. முக்கியமாக இது வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால, குளிர் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்வெட்டர்ஸ் அண்ட் ஸ்வெட்வேர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சீப்பாகவே நிறையவே கிடைக்குது. நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. எனக்கு பர்டிகுலராக எங்கே போனாலுமே டக்குன்னு பார்க்குறதும் பிடிக்கிற விஷயங்கள் அப்படின்னா கம்மல் தான். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி கம்மலில் லைட் வெயிட் ஆக்சிடைஸ்ட் இயரிங்ஸ்லாம் எக்கச்சக்கமான கலர்ஸில் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சேம் கலராகவும் இருந்தது, மல்டி கலர்ஸாக இருக்கிற மாதிரியான கம்மலும் இருந்தது. முக்கியமாக இந்த ஜிம்காலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மிரர் ஒர்க் இருக்கிற மாதிரியான ஆக்சிடைஸ்ட் இயரிங்ஸ். ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. 50 ருபி அந்த ரேஞ்சஸில் கிடைக்கிது, 30 ருபி 50 ருபி ரேஞ்சஸில். அந்த மாதிரி ப்ரைஸஸில் வந்து கண்டிப்பாக எதுவுமே நம்ம ஊரில் கிடைக்காது. ஸோ நான் கையில் வச்சுருக்க இயரிங் நான் வந்து வாங்கினேன். இது நான் வந்து 50 ருபி சொன்னாங்க, பேசி 30 ருபீஸ்க்கு வாங்கிட்டேன். ஸோ அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது எல்லாமே வந்து முத்து இருக்கிற மாதிரியான கம்மல். ரிங் டைப்லலாம், ரிங்கே வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரியானலாம் வச்சுருந்தாங்க. அதில் கூட நிறைய கலர்ஸ்லாம் இருந்தது. ஒரு மாதிரி கோல்டு மெட்டல், ரோஸ் கோல்டு மெட்டல், அதுக்கப்புறம் சில்வர் ஆக்சிடைஸ்ட், பிளாக் மெட்டல் மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ இந்த மல்டி கலர் ஜிமிக்கியும் கூட ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஒரு லேன் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட்லி ஒன்லி ஃபார் ஸ்வெட்வேர், ஜர்கின்ஸ், கோட்ஸ்க்காக மட்டுமே இருந்தது. ஆனால் எங்களால் உள்ளே கூட போக முடியல, அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸில் ஆரம்பித்து 2000 ருபீஸ் வரைக்குமே கூட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்தது. நம்ம பேசி வாங்குறதுல தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ்லலாம் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து அங்கேயே ஒரு ஷோரூம்குள்ளே போனோம். ஸோ இதே ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ரோட் சைட்லேயுமே அவங்க வச்சுருக்கிறாங்க உண்மையை சொல்ல போனால். ஸோ அங்கே 200 ருபீஸ்ன்னு சொல்கிறது, ஷோரூம்குள்ளே 2000 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதே ப்ராடக்ட்ஸை, இதே பொருட்களை நீங்கள் ஸ்ட்ரீட் சைட்லேயும் சரோஜினி நகரில் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு கம்பேரிசன் எனக்கு கிடைச்சிது நான் இந்த கடைக்குள்ளே போனப்போ.
அதே மாதிரி இந்த மாதிரி கிட்ஸோட டாய்ஸு பசில்ஸ் எல்லாமே கூட நிறைய இருந்தது. எனக்கு எப்போவுமே வந்து ஹர்ஷிகாக்கு இந்த மாதிரி பசில்ஸ் வாங்கி கொடுக்குறது பிடிக்கும். மோரோவர் அவங்களுக்கும் ஒரு பிரெயின் பூஸ்டராக இருக்கும். அண்ட் நம்மளும் இந்த செல்ஃபோன் அண்ட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாங்கிறதுக்காக ஸோ இந்த வின்டர் தீமில் இருக்கிற ஒரு 3D பசில் ஹவுஸ் தான் அவள் வாங்கினா. இது வந்து 60 rupees நாங்கள் பே பண்ணோம். அப்புறமா இந்த கம்மல் கலெக்ஷன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதோட ஸ்டோன்லாம் ஒரு மாதிரி கேட்ஸ் ஐ மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய மீனக்காரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் 100 rupees தான் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணிங்கன்னா 80 rupees வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சாந்த்பலி மீனக்காரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. டாசல் ஒர்க் வச்ச கம்மல் கூட நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான டிசைன்ஸ்லலாம் நிறைய பார்த்தேன். மல்டி கலர் கம்மல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரெஸ் கூட வேணாலும் நீங்கள் பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டட் டைப்பு. இது வந்து 30 to 50 rupee ரேஞ்சஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நீங்கள் டெய்லி வேர், காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். பிளாக் மெட்டலில் கம்மல் வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் வாங்கிக்கல. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் மேபி எடுத்திருந்திருப்பேன். ஒரே மாதிரி கம்மல் கூட நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் இருந்தது. ஸோ அப்படி நடந்து வந்துட்டு இருந்தப்போ மறுபடியும் வந்து ஒரு க்ராக்கரிஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஷாப் போகணும். அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பொருட்கள் தான் வச்சுருந்தாங்க. பிலீவ் இட் ஆர் நாட், இதெல்லாம் வந்து 50 rupeesக்கு ரொம்பவே சீப்பாக இருந்தது. இந்த மாதிரி சூப் பவுல்ஸ் எல்லாமே அண்ட் ரொம்பவே க்யூட்டான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் அழகழகாக வச்சுருந்தாங்க. இதை நீங்கள் சென்னையில் வாங்கணும் இல்லை ஆன்லைனில் வாங்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு 200 rupees கம்மியாக கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற காஃபி மக்லாம் ஒரு பீஸே 20 rupees தான் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து நல்லாவே இருந்தது, குவாலிட்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஒரு பிளாக் கலர்டு சூப் பவுலும் நான் வாங்கினேன். அது போக செராமிக்லேயே உங்களுக்கு வந்து சோப் டிஸ்பென்சர்ஸ், டிஃப்யூசர் ஆயில் டிஸ்பென்சர்ஸ்லாம் கூட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் கலர்ஸில் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் கிளாஸ் வேர்ஸுமே நிறைய இருந்தது. கிஃப்ட் ஐட்டம் ஆர்டிக்கல் ஷாப்ஸுக்கும் பஞ்சமே இல்லை. அதுவுமே வந்து ஸ்ட்ரீட் சைடில் நிறைய கடைகள் இருந்தது. இந்த ட்ரீம் கேச்சர்ஸ்லாம் பலவிதமான கலர்ஸில் சைஸஸ்லாம் அவைலபிள். மல்டி கலர்டாக கூட இருந்தது. ஸோ நீங்கள் யாருக்காவது ஊர்லேருந்து வரீங்க, அப்போ ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த கடைகளுக்கு வரலாம். ஸோ அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு வழியாக கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாட்லாம் இருக்கிற ஒரு கடைக்கு போகணும். அண்ட் ஆலு சாட் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே சூடாகவும் இருந்தது, சுவையாகவும் இருந்தது தான் சொல்லணும். எக்கச்சக்கமான சாட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. டெல்லிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து சரோஜினி நகரில் ஷாப்பிங் பண்ணிட்டோம். ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஆனால் நம்ம ரூம் இருக்கிற இடம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோல் பாக் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துலையுமே வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ரொம்ப அதிகம். எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து ஜர்கின்ஸ், கோட்ஸ், விண்டர் வேர் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது. நீங்கள் பிலீவ் பண்ணவே மாட்டீங்க. நம்ம சென்னையிலலாம் பெரிய கடைகளில் ஒரு 2000 ரூபாய்க்கு இருக்கிற பொருள் நீங்கள் ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடலாம். ஹிந்தி தெரிஞ்சுதான் ரொம்ப நல்லது. பட் தெரியலன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு பார்கெயின் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கிறோம். அங்கேயே நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு ரூமுக்கு போகலாம். ஸோ நேத்தோட vlog நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணேன். மெயினாக வந்து ரொம்ப வாங்குற மாதிரி இல்லை, பிகாஸ் நம்ம வாங்கினா நம்ம தான் அதை தூக்கிட்டு போகணும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நம்ம ஊரில் கிடைக்காது, பட் தேவையான பொருட்கள் அந்த மாதிரி கொஞ்சம் நார்மலாக தான் வாங்கினேன். ஹர்ஷிகாவுக்கு வந்து எனக்கு மெயினாக இந்த ஃபோன் கொடுக்குறதுல இஷ்டம் கிடையாது. ஸோ அதனால அவளுக்கு எப்போவுமே நான் கொஞ்சம் கலர் புக்ஸ், பசில்ஸ் எல்லாம் நான் எப்போவுமே வந்து எங்கே போனாலும் கொண்டு போவேன் அண்ட் நிறைய வாங்குவேன். ஸோ அது கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் இந்த ஒரு ஐட்டம் ஒன்று வாங்கினேன் எங்கள் குளிருக்காக. நல்லாயிருக்கு, நல்லா புசு புசுன்னு. என்னடா பிடிச்சிருக்கா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மல், அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ் டு ஹோம் கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் க்ராக்கரிஸ்லாம் வாங்கினேன். அவ்வளோதான். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதோட கண்டினியூஷன் மறுபடியும் வரும். இந்த அண்ணாந்து பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதோ பார்த்து வாயை பொழுது அண்ணாந்து பார்த்துட்டே இருந்தேங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டாங்க. இப்போ என்ன தனியாக விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஓவரா இல்லை இதெல்லாம் உங்களுக்கு?
வாங்க வாங்க